அப்படிப்பட்ட பெருமான் அத்திர மோதத்து வைகுண்ட லோகத்தில் மோதம் கிடையாது, அந்த சந்தோஷம் கிடையாது. அது வந்து வைகுண்டத்து பழைய லோகே சியாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே வந்து அந்த சொல்லிச்சு மாயாவி பரமானந்தம் செப்பா வைகுண்ட முக்தவும் சுவாமி புஷ்கரணியத்திலே ரமயாசா மோதத்து. சந்தோஷப்படணுமானாக்க வைகுண்டத்தை விட்டாலும் சந்தோஷம். அது ஆஃபீஸ் மாதிரியா அங்கே கொஞ்சம் கூட விளையாட முடியாது, ஒன்றும் அப்படியே திருவோலக்கத்தில் உட்காந்து அந்த நிச்சயசூரெலாம் சேவை கொடுத்துடணும். அந்த நின்று அசிஞ்சு விளையாட்டு செய்யணும். அதுக்காக அதை விட்டு உடனே கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா தன்னுடைய ஓலகத்து சபா மண்டபத்தை விட்டுட்டு ராஜா அந்தப்புறத்துக்குள்ள வரா போல உடனே பூலோகத்துக்கு விட்டுடுறான். அது செக்வா வைகுண்டமுக்கும் மாயாவி பரமானந்தம் செக்வா வைகுண்டமுக்கும் சுவாமி புஷ்கரணியத்திலே ரமயாசா மோதத்தை. அங்கே ஆஸ்தை எப்போ அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் 8 hours அது வந்து 6 மணியோ 12 மணியோ ஒரு கணக்கு வச்சுருந்தாலும் இல்லையோ அது எப்போ முடிய போகணும்னு பார்த்துட்டு தானே அங்கே அது முடிஞ்சாச்சுன்னு இங்கே வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அதனால் மோதத்தே பகவான் அத்திர எப்படின்னா பாலகா கீழன்னைக்கு குழந்தையானது சின்ன விளையாட்டு சாமான்களை வச்சுட்டு பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம்புட்டுகள் யாவும் திருமால் திருநாமலே பூஞ்சி இருந்து அப்படி விளையாடுறாப்புல இப்படி விளையாடிட்டு இருக்காங்க எம்பெருமான். அந்த ஹரே விஹரசி கிரீடா கந்துகேரிவ ஜந்து விஹி அப்படின்னு சொல்லிட்டு கிரீடா கந்துக்குன்னா கிரீடார்த்த கந்துக்கும் அது சொல்லிட்டு அந்த சத்துவரஜஸ்தமஸ்துகளான குணங்கள்லாம் இருக்கும். அதில் பந்துன்னு சொன்னால் கருப்பு சோப்பு சில நென்சத்தி உதன்சத்தி கர்மசூத்திரோ உபாதி. பந்துனா மேலும் கீழும் வரும். இந்த ஜீவாத்மாக்களும் புண்ணியம் பண்ணால் மேலே போகிறா, கீழே புண்ணியம் சொர்க்கலோகம் கீழே போய் மத்தியலோகம் கீழே மேலும் கீழே வரா. இந்த பந்து மேலும் கீழமாக போயிட்டு வராப்பில் ஜீவாத்மாக்களும் மேலும் கீழமாக போயிட்டு வராலும் இல்லையா, ஆனாலும் பந்து உடைக்கிறாப்பு. அதுவும் கர்மசூத்திரோ உபாதி. அதுலேயும் பல விதமான வர்ணங்கள், அதாவது ரஜஸ்னா சிவப்பாக இருக்கும், தமசனா கருப்பாக இருக்கும், சத்துவனா வெளுப்பாக இருக்கும். அந்த மாதிரி வெளுப்பும் கருப்பும் சிவப்புமாக இருக்கும் கலர் நூல்லாம் இருக்கும் பந்துகள். இவாளுக்கு வந்து சத்துவரஜஸ்தமசம் இருக்குமாது கர்மமாக இதாக சூத்திரத்தினால என்ன சுத்தப்பட்டிருக்கு. கவர் பால் பந்துன்னு சொல்கிறாரு, அது மேலே நூல் நல்லா சுற்றிருக்காங்க. அந்த மாதிரியாக அர்த்தம் நென்சத்தி உடன்சிதி. இது வந்து எங்கே இருக்குன்னா பாரதத்தில் விஷ்ணு சர்மம் 2வது ஹரே விஹரசி 3வது கீதாவை விஷ்ணு சர்மத்தில் நென்சத்தி உதன்சித்தி கர்மசூத்திரோபாதி ஹரே விஹரசி கிரீடா கந்துகீவ ஜந்துபிஹி ஜெகத்துன்னு தான் சொல்லுது. அது பிரம்மசூத்திரத்தில் லோகத்து லீலா கைவல்யம். லோகத்தில் லீலைவ கேவலம் பிரயோஜனம் அந்த பகவானுடைய சிருஷ்டிக்கு. பகவத் சிருஷ்டினால் இது ஒரு பிரயோஜனம் கிடையாது. பகவத் சிருஷ்டி லீலாரூபமான பிரயோஜனம் என்கிறபடி லீலாரூப ஜெகத் வியாபாரத்தை லட்சணமாக உடையதாக அனுசந்தானம் பண்ண வேண்டும் பிரம்மத்தை. ஜெகத் வியாபார லட்சணமாக ஜெகத் வியாபாரத்தை லட்சணமாக உடையதாக அனுசந்தானம். இப்போ சொன்னது முழுக்க நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திக்காக அந்த வாக்கியத்தான் சாய்கிறார். இப்படி அந்த பரமாத்மா பிராப்தித்து பிரம்மணோரூபம் சொல்லுவோம் இல்லையோ, ஆதோ பிராப்தியும் பரமமனகம் பிராப்த ரூபஞ்ச மாதூர் அதிகார ஆரம்பத்தை சொல்லும் சாத்தியம் இல்லையோ, அந்த பிராப்தியமான பிரம்மத்தை எப்படி தியானம் பண்ணோம்னா லக்ஷ்மி சகாயமாய் அபரிமித ஞானானந்தமாய் ஹேய பிரத்யேகமாய் ஞானசித்தியார்ஜனந்த மங்கள குணவிசிஷ்டமாய் திவ்யமங்கள விக்கிரகோபேதமாய் சரீரபூத விபூதித்வயுக்தமாய் ஜெகத்சிருஷ்டியாதி வியாபார லீலமாய் கொண்டு பிராப்தியமான பிரம்மத்தை பிராபிக்கும் பிரத்திகாத்மாவுடைய பத்தம் செலுத்திய அசாதாரண ஸ்வரூபம் உபாய அதிகாரியம் தனக்கு இப்போது அசாதாரணமான ரூபம் அறிய வரும். இப்படிப்பட்ட பிரம்மத்தை பிராப்தியமான பிரம்மத்தை தெரியணும். இனிமேல் அந்த பிரம்மத்தை அடைய போகிறோம் இல்லையா, அது பிராபிக்கிற ஜீவாத்மா. அதெல்லாம் முதல்ல பிராப்திக்கொண்டி பிரம்மத்தை சொன்னோம். இந்த பிராப்திக்கொண்டி பிரம்மம் எப்படின்னா அது சுழல் முழு லக்ஷ்மி சகாயமாய் ஒன்றுடைய ஆள் திருமணம் நீதான் பார்த்துனாலே வைகுண்டேது பரையோக சியாசார்த்தம் பிரதேச சம்ஸ்கிருத பிரமாணங்களை எடுத்து சொன்னார். அப்புறமேட்டு ஞானானந்தமாய் அந்த உணர்வு நலம் நந்தாளக்கு அடத்தியா இத்தியாதி பிரமாணங்களை கொண்டு அது ஞானானந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுதான். சமஸ்த ஹேயரைத்தம் விஷ்ணுவாக்கியம் பரம்பரா பிரமாணத்தெலாம் காண்பிச்சார் இல்லையா, அந்த சொல்லிட்டு அந்த ஹேய பிரத்யேகமாய் உயர்நலம் உடையவன் இத்தியாதி வாக்கியங்களாக வல்வினியனை ஈர்கின்ற கல்யாண குணங்கள் என்றார் சொல்லிட்டு ஞான சித்தியா ஜனந்த கல்யாண குணமாய் மதிக்ஷயாந்தி வர்த்தந்தே விசுக்ஷயாந்தி வர்த்தந்தே அந்தரிக்ஷ சிதிக்ஷயாது மதிக்ஷயாந்தி வர்த்தந்தே கோவிந்த குணக்ஷயாது அப்படி யதார்த்தமே அசிஷயாதி மகாமதே. அதே போல் குணாக அசிஷயா குணா சாங்கிரகான்னு சொல்லிட்டு இல்லை எம்பெருமான் சொல்லிக்கலையாங்கன்னா என்னவே உயர்நல உடையவன் பிரமாணங்கள்லாம் காட்டியிருக்கார். அப்படி ஞானம் சக்தி முதலான அனந்த கல்யாண குணம் சுத்தமாய் அப்புறம் திவ்யமங்கல விக்ரோபேதமாய் எல்லாம் திவ்யமங்கல விக்ரலாம் சொல்லியிருக்கார். அப்புறம் சரீரபூத விபூதித்வ யுக்தமாய் எதாண்ட மண்டாந்திர போஜனம் செய்து பிரமாணத்தினால அந்த சொல்லியிருக்கார். அப்புறம் ஜெகத்தை இப்போ கீழே ஜெகத் சிருஷ்டியாதி வியாபார லீலமாய் கொண்டு பிராப்தியமான பிரம்மத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டும்.
அப்படி பிராப்தியமான பிரம்மத்தை அனுசந்தானம் பண்ற போது அந்த பிராப்தியமான பிரம்மத்தை பிராபிக்கும் அடைகின்ற பிரத்யேகாத்மாவுடைய ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமும் ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் இப்போது அறிய போதும். அந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை அறிகிற போது அந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் பொதுவாக இருக்கிறது ஒன்று, இப்போது எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்று. அதனால பொதுவான ஆக்காரம் ஒன்று, பொதுவான தன்மை, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தன்மை ஒன்று உண்டு, அசாதாரணமான தன்மை ஒன்று உண்டு. அந்த ரெண்டு பிரகாரம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான தன்மைன்னு சொன்னால் பத்த முக்த நித்திய சாதாரண ரூபம். ஜீவாத்மான்னு சொன்னால் ஜீவாத்மா பொதுவில் எல்லாமே ஒட்டலாம். எல்லா ஜீவாத்மான்ற பேர் எல்லாருக்கும் பொது. அதாவது ஜீவாத்மான்னு சொல்ல பத்தன் முக்தன் நித்தியன் எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான். இந்த பத்தன் முக்தன் நித்தியன் இவா 3 பேருக்கும் பொதுவான ஆகாரம் என்ன. அப்புறம் இப்போ தான் உபாயானுஷ்டானம் பண்ணுற போது இப்போ பரமாத்மா அடைவதற்கு உபாயானுஷ்டானம் பண்ணுறாங்க. உபாயானுஷ்டானம் பண்ணுற தசையில இவனுக்கு அறிய வேண்டியதான் ரூபம். ஸோ முக்தன் நித்தியன் இவாளுக்கெல்லாம் அந்த உபாயானுஷ்டானம் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டியே இல்லை. வருங்க எல்லாம் அவள்லாம் உபாயானுஷ்டானம் பண்ணிட்டு மேலே மோட்சத்துக்கு போயிட்டார். இவன் உபாயத்தை அனுஷ்டிக்கிற தசையில இவன் தன்னை எப்படி நினைச்சிடும் அப்படின்னா பிராப்தாவான பிரம்மத்துடைய பிராப்தாவான ஜீவனுடைய ஸ்வரூபத்தான்னு சொல்கிறோம். பிராப்திச்ச பிரத்யேகாத்மா, வெறும் பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம். மிக்க இருந்தேனும் மெய்யா முயன்றேனும் பொதுவாக ஜீவாத்ம ஸ்வரூபம்னு சொல்லிருக்காரு அந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தில் தனியில். பொதுவாக மெய்யாம் உயிர் நிலையிட்டார். அது மெய்யாம் உயிர்ல ஜீவாத்மாவுடைய பொதுவான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுனா போராது. பிராப்த பிரத்யேகாத்மா, பிரத்யேகாத்மாவுடைய ஸ்வரூபம் சொன்னால் பத்தமும் பிரத்யேகாத்மா, முக்தமும் பிரத்யேகாத்மா, நித்தியசூரியும் பிரத்யேகாத்மா. அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தெரிஞ்சுக்காது போகாது. பிராப்தாவான தன்னுடைய தான் பிராப்தாவா இருக்கிற போது, அதாவது உபாயத்தை அனுஷ்டிக்கணுன்ற தசையில் இருக்கிற போது தனக்கு உபாய அதிகாரியான தனக்கு இப்போது அசாதாரணமாக அறிய வேணும். இவனே முமுட்சுவா இருந்துட்டு சரணாகதி அனுஷ்டிக்கிற சமயத்தில் இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ இந்த குவாலிஃபிகேஷன் மோட்சத்துக்கு போராடுகிறார். தீவிரமான சோகம் உள்ளவன் இதுக்கு அதிகாரி. இந்த சரணாகதி மோட்சத்துக்கு வந்தாலும் சோகம் இருக்கும். அதனால் இந்த தசையில் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லுவேன். இது அறிய வரும். இவர்கள் பத்தராவார். அதனால் பத்தரா எல்லாம் தத்துவ சிந்தாதிகாரத்துக்கு முன்னாடி இங்கே சொல்கிறார். பத்தராவார் அனாதி கர்ம பிரவாகத்தாலே அனுவர்த்த சம்சாரராய் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த விபாக பாகிகளான க்ஷேத்திரங்கள். இதில் பத்தர்கள் யாருன்னா பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து ஸ்தம்பம்னா ஒரு புல், ஒரு கோரை, அந்த கோரை அதாவது புல் வகை சேர்ந்தது தானே, அந்த கோரை புல் வரைக்கும் இருக்கும்படியான பிரம்மாதி பிபீலிகாந்தம் உடம்பு சொல்வார். பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து எறும்பு வரைக்கும் சொல்வார். பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம்னாக்கா ஆ பிரம்ம ஸ்தம்ப பர்யந்தாக ஜெகதந்தராக பிரம்மாவிலேருந்து ஸ்தம்பம்னு சொல்லக்கூடாது. ஸ்தம்பம்னா பெருமாள் அவதரித்த இந்த கம்பத்துக்கு பேர் ஸ்தம்பம். ஸ்தம்பேரம்னு சொல்கிறோம். யானைகள்லாம் அந்த புல்ல கோரப்புல் இருக்கிற இடத்துல யானைகள்லாம் ரொம்ப பிரித்து விடும், அதில் ரமிக்கணும். அது ஸ்தம்பம்னா கோரப்புல் இருக்குது. அந்த கோரப்புல் அது ரொம்ப அச்சல்பமான வஸ்து. ஆனால் வசந்தத்துக்கு பிரம்மா, அச்சல்பத்துக்கு இந்த கோரப்பு. இது நடுவில் பட்ட எல்லா ஜீவாத்மாக்களும் யாரில் செய்தால் பத்தனில் செய்வாங்க. அதில் பிரம்மாவும் பத்தன் தான். இந்த கோரப்புல்லுக்கும் பிரம்மாவுக்கும் பத்தன் என்ற போது வித்தியாசம் இல்லை. பத்தன் என்ற சப்தம் 2 பேர் தான் குறிக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் அவன் தேவனாக பிறந்திருந்தாலும் போகம் அதிகம், இது ஸ்தாவரமாக பிறந்தாலும் போகம் கொடுத்துருக்கிறத தவிர எல்லாரும் கர்மா வந்து ஜெகதந்தராக எல்லாம் அந்த கர்ம மாயா பரவசான கர்மத்துக்கு எல்லாம் உட்பட்டது. அப்படி இது என்னைக்கு இவர்கள் அனாதி கர்ம பிரவாகத்தாலே அனுவர்த்த சம்சாராய். சம்சாரம் என்பது பிரகிருதி சம்பந்தம்னு அர்த்தம். அந்த பிரகிருதி சம்பந்தம் அனாதிகாரமாக இவளுக்கு அனுவர்த்திக்கின்றது. என்ன அந்த அனாதி கர்ம பிரவாகத்தாலே, கர்மானது பகவான் நிகிரகம். அந்த பகவான் நிகிரகத்தினாலே இந்த சம்சார சம்பந்தம் வந்து அனாதிகாரம் என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு கேள்வியே கிடையாது. அதில் என்னைக்காச்சும் கேள்வியும் கேட்கக்கூடாது. அதில் அது ஆதியே கிடையாது. இந்த ஜென்மாவில் ஏன் சரீரம் வந்து முன் ஜென்மத்தில் பண்ண பாப்போம் காரணம். முன் ஜென்மத்தில் ஏன் சரீரம் வந்து அதுக்கு முன் ஜென்மத்தில் இப்படி போயிட்டே தான் இருக்கும். புதுசாக ஒரு நாள் ஆரம்பித்தேன் என்றைக்குமே இல்லாத திடீர்னு வார்த்தைக்கு என்னன்னு கேள்வி வரும். அதனால் அனாதின்னு சொல்றதுனால இந்த அபியவஸ்திக்கு ஒரு இடம் கிடையாது. அது அனாதி கர்ம பிரவாகத்தாலே அனுவர்த்த சம்சாரராய், சம்சார அனுவர்த்தி உடையராய், பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்த விபாக பாகிகளான பிரம்மாவில் இருந்து இந்த புல் வரைக்கும் உள்ளதான அநேக உட்பிரிவுகளை உடைய இந்த க்ஷேத்திர ஜீவர்கள் பத்தர் என்றப்படுவார். முக்தராவார். முக்தராவர் பகவத் பிரசாதத்தால் நடுவில் வாக்கி தந்துடுறேன். முக்தராவர் பகவத் பிரசாதத்தாலே அத்தியந்த நிவர்த்த சம்சாராய் சங்கோச்ச ரஹித பகவத் அனுபவத்தாலே நிரதிசய ஆனந்தராக இருக்கும் அவர்கள். முக்தர்னா யாருன்னா அத்தியந்த நிவர்த்த சம்சாராய். சம்சாரமானது சம்சாரம்னா பிரகிருதி சம்பந்தம். பிரகிருதி சம்பந்தம் அடியோட வாழ்க்கை அத்தியந்தம் இருந்தாலும் மறுபடியும் உண்டாக்குறது பிரசக்தி இல்லை.
அந்த மாதிரி அப்புனருதயம்னு சொல்கிறாப்புல அந்த சம்சார இப்போ நம்ம வியாதி போயிட்டுனாக்க டாக்டர் மருத்துவம் வியாதி போயிட்டுதுன்னா அது அத்தியந்த நிவர்த்தமாகல ஏதோ இப்போ 1 மாதம் 2 மாதத்துக்கு விட்டுருக்கு மறுபடியும் வருது அத்தியந்த நிவர்த்தம்னு சொன்னாக்க மறுபடியும் தலைகாட்டவே கூடாது. அந்த மாதிரி சம்சார துவம்சம் ஏற்படுறது நமக்கு சரணாகத்தினாலே எம்பெருமானத்தை சொன்னால் இந்த சம்சாரத்தை துவம்சம் பண்ணுறான்னு சொன்னால் அது மறுபடியும் ஒரு சக்தியே இல்லாத மறுபடியும் இல்லாதபடிக்கு பண்ணுறான். அது அத்தியந்த நிவர்த்த சம்சாராக இருக்கக்கூடிய அந்த சம்சார நிவர்த்தமாக போயிட்டுனாக்க சம்சாரம்ன்றது பிரதி சம்சாரம் அப்படிங்காமல் இருக்கணும். சங்கோச்ச ரஹித பகவத் அனுபவத்தாலே நிரதிசயானந்தராக இருக்குது. கர்மா இல்லாததுனால பகவத் அனுபவத்தில் சுருக்கம் வரத்துக்கு பிரசித்தி இல்லை. பரிபூர்ணமான பிரம்மத்தை சங்கோச்சம்ன்றது தமிழ் அர்த்தம் வேறு. ரொம்ப சங்கோச்சப்படுறான்னா வெக்கப்படுறான்னு அர்த்தம் சொல்லுவோம். இந்த சங்கோச்சம்னா சுருக்கம். பகவான்னு சிலதான் சில தெரிஞ்சு முடியுது, சில விஷயங்களை தெரிஞ்சு முடியல. என் பரமாத்மாவை நம்ம இப்போ தெரிஞ்சு சாஸ்திரத்தினால ஓரளவு தெரிஞ்சு வைக்கிற பரமாத்மா உள்ளபடி தெரிஞ்சு முடியும். கண்ணுக்கு மரம் தான் இதுதான் பரமாத்மா. வைகுண்ட லோகத்துக்கு போனால் பரமாத்மாவை பற்றி தெரியாத விஷயமே இருந்துட்டு பிரசித்தி. அதில் சங்கோச்ச ரஹித பகவத் அனுபவத்தாலே நிரதிசி ஆனந்தராக இருக்குமவர்கள். அதனால் ரொம்ப ஆனந்தத்தை அடைஞ்சிருவா. இவெல்லாம் நிஷ்கஷம். இந்த சம்சார நிமித்தமாத்துக்கு என்ன காரணம்னு கேட்டால் சாஸ்திர சோதித்தங்களான உபாய விசேஷங்களால் உண்டான பகவத் பிரசாதத்தாலே அத்தியந்த நிவர்த்த சம்சாரம். அந்த அனுவர்த்த சம்சாரம்னு சொன்னார். சம்சாரம் தொடர்ந்து யாருக்கு வந்துட்டு இருக்கோ அவள் பத்தன்னார். சம்சாரம் தொடர்ந்து வரத்துக்கு என்ன காரணம்? அனாதி கர்ம பிரவாகத்தால். ஒன்றுக்கும் காரணம் காட்டுறார். சம்சார பந்தம் உள்ளவன் பத்தன், சம்சார பந்தம் போனவன் முக்தன்னர். சம்சார பந்தம் தொடர்வதுக்கு என்ன காரணம்? அனாதி கர்ம பிரவாகம். சம்சார பந்தம் போகிறதுக்கு என்ன காரணம்? சாஸ்திர சோதித்தங்களான உபாயானுஷ்டானத்தினாலே பிரசன்னனான பிரசன்னான இவருடைய அனுகிரகத்தினாலே அத்தியந்த நிவர்த்த சம்சாராய். பகவத் பிரசாதத்தாலே அத்தியந்த நிவர்த்த சம்சாராய். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே சம்சார பந்தமானது அடியோடு போயிடுச்சு. எம்பெருமானுடைய அனுகிரகம் வரத்துக்கு என்ன காரணம்னா நிர்ஹேத்துகமாக இல்லை. செங்கிலார் சொல்றாப்புல அது இதெல்லாம் கல்பனை பண்ண முடியல. அட்ரஸ் முடியல. அட்ரஸ் இல்லாத பெருவழி பகவான் நிர்ஹேத்துக்கு கிருப்பை பண்ணுறான்றது சித்தாந்த தப்புன்னு யாரோ ஒருத்தர் உபய வேதாந்தம் இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கா. இதுக்கு அவங்க என்னை ரொம்ப கேட்குறா. அதுக்கு நாம் கீதாச்சாரம் மூலமாக கணை கொடுக்குறோம் இருக்கோம். எனக்கு இதே நான் நின்று போட்டிருக்கேன். இது அவர் என்னென்ன அட்ரஸ் தரலையா அவர் பேருக்கு மட்டும் கூட ஏதோ ரொம்ப சேண்டை ஒன்று எழுதணும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இது கேட்கறதுக்கு நம்மளால சௌகரியப்படலை. அது சாஸ்திர இதுதான் சுவாமி சாய்கிறார்கள். சாஸ்திர சோதித்தங்களான உபாய விசேஷங்களால் உண்டான பகவத் பிரசாதத்தால். அது நிர்ஹேத்துக்குமாக பகவத் கிருப்பையானது நிர்ஹேத்துக்கும்ன்றது இல்லை. மோட்சம்ன்றது நிர்ஹேத்துக்குமாக வேறு. நம்ம சித்தாந்தத்தில் எல்லாமே சகேத்துக்கும் தான். ஆனால் நிர்ஹேத்துக்கும்னு காரணம் என்னன்னு கேட்டால் இவ்வளோ பெரிய வசந்த பலத்துக்கு நாம் பண்ணுற உபாயம் சரியான உபாயமாக இல்லாததுனால நான் பண்ண உபாயத்தெலாம் உபாயமே சொல்லாதுன்னா அதெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு நைத்தியால சித்தாந்தான் சொல்றதை தவிர நாம் பண்ணுற அல்ப வியாஜத்துக்காக தான் பரமாத்மா பலம் கொடுக்குறான். அது வியாதி அல்பமாக இருக்கிறதுனால அது சதிருஷமான உபாயமாக இல்லாதான் நிர்ஹேத்தும் நம்ம சொல்லிட்டு தவிர அஹேத்துக்குமான காரியோத்பத்தியிலிருந்து அந்த சித்தாந்தமும் ஒத்துக்காத விஷயம். அப்போ அஹேத்துக்குமான மோசம் வரதுனா இன்னைக்கு தான் வருது, இன்னைக்கு வருவது நேற்று தான் வருதுங்க, 4 நாளைக்கு முன்னாடி தான் வருதுன்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால் அந்த சித்தாந்தத்துக்கு பகவத் பிரசாதத்தாலே அத்தியந்த நிவர்த்த சம்சாராயினார். பகவான் அனுகிரகம் பிரசாதமாக அனுகிரகத்துக்கு போயிருக்கு. இப்போ தமிழ் சொல்லி பகவான் பெருமாள் பிரசாதம் வாங்கிட்டுருக்கேன்னா சாதம் வாங்கிட்டுருக்கேன்னு அர்த்தம் சொல்லுது. அது அனுகிரகத்துக்கு சூச்சகமும் பதார்த்தம். அந்த பகவத் பிரசாதம் ஏன் வந்தது? அதுக்கு என்ன காரணம்? சாஸ்திர சோதித்த உபாய விசேஷங்களால் உண்டான சாஸ்திர சோதித்த உபாய விசேஷம்னா உபாய விசேஷ அனுஷ்டானத்தாலே வச்சிடும். பக்தி பிரபத்தி சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா சாஸ்திரத்தை சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சாலே மோசம் வந்துருவான்னு அனுகிரகம் வருவான்னு. சாஸ்திரம் சொன்னதான உபாய விசேஷத்தை நம்ம சக்திக்கு எது பொருந்திருக்கோ அந்த பொருந்தி இருக்கிற உபாயத்திற்கு நம்ம அனுஷ்டிக்கணும். அதுதான் எம்பெருமானுக்கு. அதனால் அந்த சம்சார நிவர்த்தமாவதற்கு பகவத் அனுகிரகம் வேணும். பகவத் அனுகிரகம் வரத்துக்கு உபாய விசேஷத்தை அனுஷ்டானம் பண்ணணும். அந்த உபாய விசேஷம் புரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரங்களை அபியாசம் பண்ணணும். அதில் சாஸ்திர சோதித்தங்களால் சோதித்தம் விதித்தம் இருக்கும். சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட உபாய விசேஷங்களாலேன்னு சொன்னால் விசேஷ அந்த உபாய விசேஷ அனுஷ்டானத்தாலேன்றதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது உபாய விசேஷ அனுஷ்டானத்தாலே உபாய விசேஷங்களால் உண்டான பகவத் பிரசாதத்தாலே அத்தியந்த நிவர்த்த சம்சாராய். அத்தியந்த நிவர்த்த சம்சாரம்னு சொன்னதுனால இந்த கேவலம்னு சொல்கிறா பாருங்க ஜீவாத்மா. அதாவது ஜீவாத்மா கேவல ஆத்மானுபவம் பண்ணுறான் அவனுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் போகிற சம்சார கர்ம சம்பந்தமான இருக்குது. சரீராரம்பகமான சர்வபாபங்களும் போயிட்டா கூட சுகதுக்கானுபவ ஹேத்துபூத்தமான சர்வபாபங்களும் போயிட்டா கூட 99.3 பாபம் போயிடுது. 99
99 பாயிண்ட்டுக்கும் போயிடுச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, என்னன்னா பகவத் அனுபவம் ஏன் இல்லை? எல்லா கர்மாக்களும் போயிருந்தால் பகவத் அனுபவம் வராமல் இருக்கக்கூடாது. எப்போ பகவத் அனுபவம் வரலையோ அதனால் கொஞ்சம் ஒரு கர்மம் போட்டுட்டு, அதனால் அத்தியந்த சம்சாரம் அவனுக்கு நிவர்த்தமாக ஆலை. அத்தியந்த சம்சாரம் நிவர்த்தம் சொன்னால் வீட அனுபவத்து சம்சாரம் இருக்குல்ல, கேவல வியாபத்தின்னு வைத்திருக்க. அதனால் அந்த இப்போ இதனால் என்ன முடிஞ்சது? இப்போ சம்சாரம் அத்தியந்த நிவர்த்தமாக வேண்டுமானால் பகவத் அனுகிரகம் வேணும். பகவத் அனுபவத்தை பெறுவதற்கு உபாய விசேஷத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டும். அதுதான் சாஸ்திர சோதித்தங்களான உபாய விசேஷங்களால் உண்டான பகவத் பிரசாதத்தாலே அத்தியந்த நிவர்த்த சம்சாராய் அந்த சம்சாரம் பந்தம் போயிடுத்துன்னா பிரதிபந்தகம் இல்லாததுனால ஞானத்துக்கு சங்கோச்சம் வரத்துக்கு பிரசித்தி. ஞானத்துக்கு சங்கோச்சம் கர்மா தானே, கர்மா போயிடுச்சுன்னா ஞானம் விகசித்தமாக இருக்கும். அந்த சங்கோச்ச ரஹித பகவத் அனுபவத்தாலே நிரதியானந்தராக இருக்கும் அவர்கள் அது முக்தர்கள். அப்ப நித்தியராவார். ஈஸ்வரனை போலே அனாதியாக ஞான சங்கோச்சம் இல்லாமையாலே நடுவில் அப்புறம் சங்கோச்சம் இல்லாமையாலே அஸ்பிருஷ்ட சம்சாராய் கொண்டு நித்திய கைங்கரியம் பண்ணிட அனந்தங்களோட விஸ்வசேனார்கள். நித்தியர்கள் யாருன்னு கேட்டால் அஸ்பிருஷ்ட சம்சாராய் கொண்டு. இவ முத்தொழில அத்தியந்த நிவர்த்த சம்சாரர்கள். இவர்கள் அஸ்பிருஷ்ட சம்சாரம், அதாவது சேரை பூசிட்டு குளிச்சுவாங்க, சேரே பூசிக்காங்க. சம்சாரத்தில் ஆட்டு சம்சார பந்தத்தை பெற்று அதுக்கப்புறம் உபாயாசிய அனுஷ்டானம் பண்ணி அந்த சம்சார பந்தத்தை போய்க்கின்றால் முக்தர். நித்திய சூழல் அந்த சம்சார பந்தத்தை ஆட்டுங்க. அது அவ ஒரே வார்த்தையில் சொல்றாங்க, அத்தியந்த நிவர்த்த சம்சாரம் முக்தர், அஸ்பிருஷ்ட சம்சார நித்தியர்கள். ஒரே வாக்கியம். சம்சாரத்தை தொடாதவர்கள், தொட்டு விடுபட்டவர்கள் அவர். அதுக்கு பிரமாணம் எடுக்கிறார். அது எப்படின்னா ஞான சங்கோச்சம் இல்லாமையால. ஏன்னா அது எப்படி அவள் எப்பவுமே ஞானம் சதா பஷ்யந்தி சூரியான்னு சத்வஷ்ண பரம்பரை சதா பஷ்யந்தி சூரியான்னு சதா பகவத் தியானம் பண்ணுறதுனால அவள் சதா பகவத் தியானம் பண்ணுறதுனால அவளுக்கு ஞான சங்கோச்சமே கிடையாதுன்றதா ஏற்படுறதோ இல்லையா, அந்த மாதிரியா இருக்குது. அதுக்கு பிரமாணம் எடுக்கிறார். அது ஸ்ரீகுணத்தினோசம் ஆச்சரியமான சொல்லும். தேசாத்தியா சந்தி தேவாக ஜனனி குணவகுர் வேஷவர்த்தஸ்வரூபைः भोगेर्वा निर्विशेषः सवयस इदये नित्य निर्दोष गन्धाः श्री श्रीरंगराज प्रणयिनी श्री श्रीरंगराज प्रणयिनी उत्तरार्थ அந்த மாதிரியாக ஸ்லோகம். தேசாத்தியா சந்தி தேவாக ஜனனி குணவபுர் வேஷவர்த்தஸ்வரூபைः भोगेर्वा निर्विशेषः. பரமாத்மாவுக்கு இவாளுக்கு வித்தியாசமே இல்லை. ஜன்னி ஹே லோகமாதாவே குண வபு வேஷ விற்த்தஸ்வபாவி. குணம் திருமேனி வேஷம் விற்த்தங்கள் எல்லாம் எம்பெருமான போல ஒரே மாதிரி இருக்குது. வேஷம்னால இவாள் சுதுபுஜம் உள்ளவெல்லாம் இருக்கார். அந்த திருமாதுலட்சுமி தவிர இதெல்லாம் உண்டு. குணங்கள் அந்த பரமாத்மாவுக்கு என்னென்ன குணங்களும் இவாளும் அவர் புத்தமாக ஆகுது. ஜன்னி குணவபுர் வேஷங்களும் சரி, திருமேனியும் சரி. குணவபுர் வேஷ விற்த்தஸ்வரூபை நடவடிக்கை சேனாகிருஷ்ணர்கள் தயம் இல்லாததா நடவடிக்கைகள்லாம் நடவடிக்கைகள் எல்லாம் வாழ்க்கை வேஷ விற்த்தஸ்வரூபை. போகேவா போகம் மாத்திரம் சாமி லிங்காச்சான்னு சொல்லுவாங்க. அந்த போகத்தில் எனக்கு சோசிலே சவான் காமான் சார் பிரம்மான்னு இந்த போகம் பரமாத்மாவுக்கு இல்லைன்னா வரும். போகேவா நிர்விசேஷா. இந்த மாதிரியான விஷயங்களில் பரமாத்மாவிலும் விசேஷமே நிர்விசேஷான அவங்க விசேஷம் வேற்றுமே நஷ்டங்க. நிர்விசேஷம் வேற்றுமை அற்றவர்கள். எதில் வேற்றுமை இல்லை? போகத்தில் வேற்றுமை கிடையாது, குணத்தில் வேற்றுமை கிடையாது, சரீரத்தில் வேற்றுமை கிடையாது, வேஷத்தில் வேற்றுமை கிடையாது, விருத்தத்தில் வேற்றுமை கிடையாது. பின்ன முக்தாளுக்கும் நித்திய சூழலுக்கும் பரமாத்மா எந்த அம்சத்தில் வேற்றுமை உண்டுன்னு கேட்டால் அது மகாலட்சுமி இருக்காளா இல்லையா, ஜெகத் வியாபாரத்தை வந்தாலா இல்லையா, இது ரெண்டு குணம். அது அணு விபு, இது வித்தியாசம் தவிர மற்ற விஷயங்கள்லாம் வித்தியாசம் தெரிஞ்சே இல்லை. அதனால் போகேவா நிர்விசேஷாக தேசாத்தியா அவளுக்கு சாத்தியாள்னு பேர். எத்திர பூர்வே சாத்தியா சந்தி தேவான்னு சொல்லுவோம். அது சாத்திய தேவான்னு பேர் அவளுக்கு. தேசாத்தியா சந்தி தேவாக ஜன்மி குணோகுர் வேஷவர்த்தஸ்வரூபைः भोगेर्वा निर्विशेषाः சவயசா. சவயசான்னு ஸ்நேகிதான் இருக்கும். அதில் எல்லாரும் பஞ்சவம்சி வாசிகான்னு சொல்கிறார். சோழர் மாலை போல எல்லாம் பெருமாளுக்கு சமான வயசு. மாப்பிள்ளை வந்தாங்க கிழவனா வருவார், இல்லை சின்ன பையன் அழைச்சிக்க மாட்டார். மாப்பிள்ளைக்கு ஈக்குவலாக சமானமான வயசு உள்ளவள் தான் வருவார். அதனால் சவயச இவையே நித்திய நிர்தோஷ கந்தார். நித்திய நிர்தோஷ கந்தார். இவாளுக்கும் தோஷமே கிடையாது. ஆனால் ஒரு விசேஷம், பரமாத்மாவுக்கு இதெல்லாம் சுவாபாவிகம், இவாளுக்கு எல்லாம் பகவத் சங்கல்பாகியம். இவாளுக்கு சுவாபாவிகம் தான். நித்திய சூழலுக்கும் இந்த குண ஆவிர்வாவங்கள்லாம் சுவாபாவிகம் தான். விகசிதமான ஜானம், விகசிதமான குணங்கள், போகங்கள் இவாளுக்கு சுவாபாவிகம் தான். சுவாபாவிகம் அர்த்தம் இல்லை, கூடவே இருந்தது இயற்கையிலே உண்டாச்சுன்னு அர்த்தம் இல்லை. பகவத் தன்னுடைய சங்கல்பம் கத்தவர வேறொரு சங்கல்பத்தினாலே வராதுன்னு அர்த்தம் இல்லை. விதிகிற சங்கல்பம் அப்பிரயோஜ்யம்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க.
பகவத் சங்கல்பம் வந்து இன்னொரு பகவானுடைய குணங்கள்லாம் இன்னொரு சங்கல்பத்தினால வரல, இவாளுடைய குணங்கள்லாம் இன்னொரு சங்கல்பத்தினால பகவத் சங்கல்பத்தினாலே வந்து. அதான் சுவாபாவிகம் அஸ்வாபாவிகம். அதில் நித்திய தோஷ கந்தாக அப்படின்றதா செய்கிறார். அந்த மாதிரி சங்கோச்சரகிட்ட சவயச இவையே நித்திய நிர்தோஷ கந்தாக. जननी गुणवपुर वेषवृत्तस्वरूपैः भोगीर्वा निर्विशेषाः सवयस इवये नित्यनिर्दोषगन्धाः हेष्टि श्रीरङ्गभर्तुः तव च पदपरीचारवृत्ति सदापि प्रेम प्रद्राणभावाविल हृदय हठात्कार कैङ्कर्य भोगाः. पूरा मीटर हो रही है. हेष्टि श्रीरङ्गभर्तुः तव च पदपरीचारवृत्ति. ஆனால் உனக்கும் உன்னுடைய பர்த்தாவான ஸ்ரீரங்கநாதனுக்கும் கைங்கரியம் பண்ணுறதுக்காக சதாபி பிரேம பிரத்ராணபாவாவில ஹிருதய ஹட்டாத்கார கைங்கரிய போகா. ஹட்டாத்காரம் வலுவில் நான் முன்னே கைங்கரியம் பண்ணுறது. ஹட்டாத்காரம்னா அது பிடிவாதம் சொல்லுவோம். பிடிவாதம் முடிச்சுட்டு நான் முன்னே கைங்கரியம் பண்ணுறதாலாம். ஆனால் பிடிவாதம் வரைக்கும் சில முரட்டு கடும் குதை செல்லுமா போல சில பிரதட்சணம் பண்ணிச்சு 108 பிரதட்சணம் பண்ணணும். அதை குறிக்கோள் வச்சிருப்பாளே தவிர அந்த பந்தய குதிரை ஓடுறாங்க விடு பிரதட்சணம் பண்ணுவா. அந்த மாதிரி பிரதட்சணம் பண்ணக்கூடாது. ஏன் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிச்சு ஹட்டாத்காரம் வரதே தவிர ஆனால் மனவுடையும் கைங்கரியம் பண்ணுறேன். பிரேம பிரத்ராணபாவாவில ஹிருதய ஹட்டாத்காரம். அந்த ஹிருதயம் மனசு உருகி போய் பகவத் கைங்கரியம் பண்ணுறது மனம் உருகி ஒழியல் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழியில் அடங்கி நாம் இப்பயே சொல்லியே அப்படி மூர்ச்சியாக போட்டாராம். அவங்க கைங்கரியம் பண்ணணும் ஆசைப்பட்டே மூர்ச்சியாக போட்டாங்க. கைங்கரியம் பண்ணுறது அப்படி இருக்கும். அந்த மாதிரியாக அந்த பிரேம பிரேம அந்த மனசுக்கு பக்தியானது உருகி அப்படியே ஹிருதயம் முழுக்க நிறைஞ்சு அந்த ஹட்டாத்காரத்தினால கைங்கரியம் பண்ணுறதுக்காக அவள் வந்திருக்காள். பிரேம பிரத்ராணபாவாவில பிரத்ராணபாவத்தினால ஆவில கலங்கி போன ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயத்தினால ஹிருதயத்தோட கூட ஹட்டாத் இல்லையே ஹட்டாத்கார கைங்கரிய போகாக செய்கிற சபைசாக அதுக்கு ராவணப்பா எனக்கு சர்வனுக்கு ராவணு ஜரலாம் சேசாத்தியா அதில் சபை செய்வதுக்காக இங்கே எடுத்துங்க. சபை செய்வையே நித்திய நிர்தோஷகண்டா என்கிறபடி அஸ்பிருஷ்ட சம்சாராய்க்கொண்டு நித்திய கைங்கரியம் பண்ணிட அனந்த கருட விஷ்ணசேனானி இவாள நித்தியம். இவர்கள் எல்லோருக்கும் சாதாரணமான ரூபம் அணுத்துவ ஞானானந்த அமலத்வாதிகளும் பகவத் சேஷத்துவ பந்திரியாதிகளும். இதில் பத்த முக்த நித்திய அசாதாரண ரூபமும் விசேஷித்து இப்போது இந்த உபாயானுஷ்டானம் பண்ணுற தனக்கு இப்போது விசேஷித்து அறிய வேண்டிய ரூபம் பேர் அதில் பத்த முக்தாள் நித்தியாள் 3 பேருக்கும் பொதுவான ரூபம்னாட்ட ஞானத்துவம். அதனால் இந்த சாதாரண அணுத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவங்கள் பகவத் சேஷத்துவம் பகவத் பாரதந்திரம் இதெல்லாம் எல்லா ஜீவாத்மாவும் சேஷத்தை சுற்றி சேதனத்துவம் பத்தனுக்கு உண்டு முக்தனுக்கு உண்டு நித்தியனுக்கு உண்டு. சேஷத்தை சுற்றி சேதனத்தை சுற்றி பரதந்திரத்துவம் இது பத்தனுக்கு உண்டு முக்தனுக்கு உண்டு நித்தியனுக்கு உண்டு. இந்த அணுத்தை சுற்றி சேதனத்துவம் அது ஞானத்துவம் அணுத்தை சுற்றி ஞானத்துவம் அணுத்தை சுற்றி ஆனந்தத்துவம் அணுத்தை சுற்றி அமலத்துவம் இதெல்லாம் ஜீவன் பரமாத்மா பத்தன் முக்தன் நித்தியம் 3 இருக்கும். பரமாத்மாவுக்கு அணுத்தும் கிடையாது. அதனால் இது பரமாத்மா கிட்ட போகாது. அச்சேதனுக்கு ஞானத்துவம் கிடையாது ஆனந்தத்துவம் கிடையாது அமலத்துவம் கிடையாது அச்சேதனுக்கு போகாது. அதனால் அணுத்துவம் ஞானானந்த அமலத்துவம் அந்த சுவா ஒன்று ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவங்கள் பகவத் சேஷத்துவ பார்த்ததுல பகவத் சேஷத்துவம் பகவத் பார்த்தது இதுகள்லாம் எல்லா ஜீவாத்மாவுக்கும் பத்தனுக்கும் சரி முக்தனுக்கும் சரி நித்தியனுக்கும் சரி வரக்கூடிய முமுட்சுவான தனக்கு அசாதாரணம் அறிய வேண்டும் ஆக்காரங்கள் உபோத்காதத்திலே சொன்னோம். அதாவது தன்னுடைய பகவானுக்கான சேஷபூத்தன் என்ற எண்ணத்தோட தனக்கு இருக்கக்கூடியதான அந்த கர்ம சம்பந்தத்தோடு இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட நாம் இதுலேருந்து விடுபட்டு அது சொல்லணும் இல்லையா அகம் மத்தியா விமத்தியாசியா சேத்து சம்பதி சேஷி தம்பதியா தீட்சாமதி சேத்து சம்பதி சரணி தம்பதியா தயா தீட்சாமதி கேள்வி சேத்து சம்பதி சரண்ய தம்பதி பரண்யாசத்து வைசிஷ்டத்தை என்னால் சரணாகதி பண்ணுறது தான் எனக்கு முக்கியம் என்றால் சொல்லி சரீராத்ம பிரமங்கள்லாம் நீங்கி சரீராத்து விலட்சணான ஜீவன் கைங்கரத்துக்கு விட்டு பிறந்தவன் அந்த கைங்கரத்தை நாம் எழுந்து இருக்கிறவங்க சோகாவிஷ்ணாக இருக்கிறவங்க இந்த இப்போ சரணாகதி பண்ணுறதுக்கு அதிகாரி. அதாவது விவேகம் நிர்வேகம் விரக்தி பீதி இதெல்லாம் பண்ணுறோம் இதுக்கு அதிகாரி.
வந்து உபோத்காத்தத்திலே உபோத்காதாதிகாரத்திலே சொன்னோம். அதாவது அனாதிமாயா யதாவஸ்த ஞானாபாவாதிகள் வந்து யதார்த்த பிரதிபந்தங்களும் தார்மீக விவேகம் சொல்லப்பட்ட அதில் விவேகவானாயிருக்கும் அதிகாரி மேலும் கண்டுகொள்வது. மேலும் இதே போல மூக்குத்துவாதிகாரங்கள் அங்கேயும் நாம் சொல்ல போகிறோம் அப்படின்ற மேலும் கண்டுகொள்வது. இது பிராப்தாவனுடைய ஸ்வரூபம் பிரணவ முத்துக்களிலும் மகாரங்களிலும் நாரங்களிலும் பிரபஞ்சே என்கிற உத்தமிலும் பிரஜா என்ற மத்தியிலும் சுவா என்ற பதத்திலும் மாசிஜா என்கிற வாக்கியத்திலும் அனுபவிச்சேன். இப்போ இந்த பரமாத்மான சுரூபம் எங்கெங்க சொல்றதுன்னா அதெல்லாம் ஆவு பிராப்தியம்ன்றா பிரதமம் அனகம் இதாக கிடைக்கல. நாராயண அஷ்டாட்சத்தில் இந்த பிரணவத்தில் என்று எழுதினாலையும் அப்புறம் வந்து நாராயண சப்தத்தினாலையும் அயன சப்தத்தினாலையும் நாராயண சப்தத்தினாலையும் பரமாத்மா சொல்லப்படாது கிடையாது. ஆவு பிராப்தி சொல்லுவோம். இப்போ ஜீவன் பிராப்தாவான ஜீவன் எங்கே சொல்லப்படும்னா பிரதமாட்சரத்தில் பிரதம பதத்தில் திருத்தியாட்சரத்தினால இந்த மா இருக்கும் அகார உகார மகாரம் செஞ்சேன் அதில் அந்த பிரணவத்திலேயே மகாரத்தினாலே அப்புறம் நமஸ்துக்களே மா இருக்கும் அதில் ஜீவன் சொல்லப்படுறாங்க. அப்புறம் பிரணவ நமஸ்துக்கள் மகாரங்களும் பிரணவத்திலேயே மகாரம் இருக்குது நமஸ்திலேயே மகாரம் இருக்குது இதில் ஜீவாத்மா சொல்லப்படுறாங்க. நாலு சப்தங்களும் நராஜாத்தான் தத்வாய் நராக வந்து நரா பும்சா பும்சா புமாம்சா நாரங்கள்னா புமான்கள்னு பேர். புமான்களுக்கு சர்வபூம்சாம் சமூகா நாரைத்த விதியத்தேன்ற சர்வ ஜீவாத்மாக்களுடைய சமூகம் நாரன்றதா அப்படி வியாக்கியானம் பண்ண போகிறேன். சர்வபூம்சாம் சமாஹாரா சமூகா நாராகன்ட்டு அது நார சப்தத்தினால ஜீவாத்மா சொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரணம் பிரபஞ்சம் இது அஷ்டாட்சரத்தில் ஜீவன் சொல்லப்படும் நார சப்தத்தினால அந்த பிரணவனம் சொல்கிறது மகாரத்தினால. அப்புறம் துவயமந்திரத்தில் வரைச்சு ஸ்ரீமன் நாராயண சரணம் அங்கே நாராயணனுக்கு நாரசப்தான் சொல்லப்படுறான். பிரபத்தியன்னு ஃபர்ஸ்ட் பர்சன் உத்தம புருஷன் இருக்கான்னு இல்லையா? பிரபத்தியன்னு யாரு? நான் அந்த உத்தமனால ஆட்சிப்பினாரு. உத்தமனா உத்தம புருஷன் சொன்னார். உத்தம புருஷன் ஃபர்ஸ்ட் பர்சன், அதனால அந்த ஜீவாத்மா சொல்லப்படுறான். அடுத்தது சர்வ ஸ்லோகத்தில் பிரஜா இருக்கும் இல்லையா? மாமேகம் சரணம் பிரஜான்னு அது யார் பார்த்து சொல்கிறார்? செகண்ட் பர்சன். ஸோ நீ என்ன சொன்னாரு, நீ என்ன எப்படிப்பட்ட சோகாவிஷ்டனான நீ அப்படின்னா அந்த அதிகாரி ஜீவனை பற்றி சொல்ற. பிரஜா என்ற மத்தியம் அங்கே துவயமந்திரத்தில் ஃபஸ்ட்டு உத்தமன், சர்வ ஸ்லோகத்தில் மத்தியம். உண்மையிலே மத்தியமன் தான். ஏன்னா குச்சி புள்ள 3 பேரில் தர்மபுத்திரர் பீமசேன் 5 பேர் வச்சுக்கோங்க. குச்சி புரச 2 பேருடைய பிள்ளைகள் 5 பேர். 5 பேரில் 3 தான் நடு. அதனால் அர்ஜுன் மத்தியம். அதனால் மத்தியம்னு பார்த்து மத்தியம் பார்த்தனாலே விசிட்டேன். அதனால் மத்தியம் இல்லம். அடுத்து சுவாங்கிற பதத்தில் அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமிச்சு அந்த சுவா என்ற பதத்தில் மாசிதான வாக்கியம் நீ சோகிக்காதேன்னா சோகிக்கிற அதிகாரி சொன்னார். இதுவும் அனுசந்தாயம். பிராப்தியுபாயம் இதன் அதி பரிகரங்களும் பலஸ்வரூபம் இருக்கும்படியும் மேலே பிராப்தஸ்தலங்களே பரப்பு. என்னச்சு பிராப்திஷ்ட பிரம்மரூபம், பிராப்திஷ்ட பிரத்யேகாத்ம ஸ்வரூபம், பிராப்தாவான பிரத்யேகாத்ம ஸ்வரூபத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பிராப்தி உபாயம். பிராப்தி உபாயத்தை பற்றி மேலே இந்த உபாய விபாகாதிகாரம் பரிகர விபாகாதிகாரம் அதுகளில் நாங்கள் சொல்ல போகிறோம். அப்படியே பிராப்தஸ்தலங்களில் என்ன சங்கத்தரிசிகள், அதாவது உபாய விபாகாதிகாரம் பரிகர விபாகாதிகாரம் சாங்க பிரபதனாதிகாரங்கள் இதுகளில் உபாய ஸ்வரூபத்தை பறக்க சொல்ல கடவோம். அங்கே பார்த்துக்கோங்க. அங்கே நீங்கள் கவனிக்கலாம். பரிகரம் பலஸ்வரூபம் இருக்கும்படியும் அதில் என்ன பலம் இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த பிராப்தஸ்தலங்களில். பிராப்தஸ்தலம்னா இப்போ 5 இருக்குன்னு தெரிஞ்சுனா போகிறோம். இப்போ பிரபத்தியை பற்றி இங்கே சொல்லிட்டா மேலே அதுக்குன்னு ஒரு அதிகாரம் போடுறோம். அந்த இடத்துல தான் அது சொல்ல வேண்டியது இங்கே அவசியம் இல்லை. அதை அங்கே பார்த்துக்கலாம். பிராப்தஸ்தலை பறக்க சொல்ல போகிறோம். இவற்றில் உபாயம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ உபாயம் பலத்தை பற்றி மேலே சொல்ல போகிறோம். அதில் உபாயத்தையும் பலத்தை பற்றி இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தாப்புல என்னன்னா பிராப்தி விரோதி பற்றி சொல்லுவோம். இப்போ இதோட இந்த உபாயம் பலம் இதெல்லாம் எங்கள் மந்திரத்தை சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டால் இவற்றில் உபாயம் திருமந்திரம் நமஸ்கிரம். இந்த நமஸ்கிர ஸ்தூல யோஜனை சூக்ஷ்ம யோஜனை பரயோஜனை 3 சொல்ல போகிறேன். அந்த ஸ்தூல யோஜனையில் வரைச்சு நமகானத்து நமஸ்காரம் சரணாகத்தின்னு அர்த்தம். நமஸ்காராத்மவிதாய ஆத்மநிவேதம்னு மந்திராதிபதி சொல்லுறது நமகானத்து சரணாகத்தின்னு அர்த்தம். அது நமஸ்தத்தினாலே சரணாகதி ரூபமான உபாயம் சொல்லப்படுகிறது. அதே போல் நாராயண சப்தில் அயன சப்தத்தினால் இயத்தே அனேனதாக கரணை உற்பத்தி வச்சுன்னு அது உபாயத்தை சொல்கிறோம். நாராயண இதெல்லாம் மேலே ஸ்பஷ்டம் சொல்லப்படுது. அது மூலமுத்திராதிகாரத்தை வரும். நாராயணம் இருக்கும் இல்லையா? நாராயணம் அயனம். அயனம் தானே ஈயத்தே அனேன அப்படின்னு சொல்லுறது அடைவதற்கு உபாயமாக இருக்கிறவன்னு சொல்லு. ஈயத்தேன்னு அடையப்படுகிறான். யாராலே? அனேன தன்னாலேயே அவன் பரமாத்மாவனாலேயே பரமாத்மா அடையப்படுகிறான். அதில் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை அடைவதற்கு உபாயமாக இருக்கிறான். யாரு? பரமாத்மா. அப்படின்றதால் அந்த அயனத்துக்கு உபாயம்ன்றதாக அர்த்தம். அதில் அயன சப்தத்தில் இஷ்டோபாயம் து
ஆயன நமசோக ஸ்லோகம் முதல்ல வந்து அதிகார ஆரம்பத்தில் இஷ்டோபாயம் தூ ஆயன நமசோக வெஞ்சயந்தம் மனுத்தம் ஆயனம் நமஸ்து இது ரெண்டுத்துலையும் இஷ்டோபாயத்தை பற்றி சொல்கிறோம். அப்புறம் துவயத்தில் பூர்வகண்டத்திலும் துவயத்தில் சரணம் பிரபத்தியத்தில் அதில் சொல்லப்படுறது. சர்வ ஸ்லோகத்தில் பூர்வார்த்தம் மாமேகம் சரணம் பிரஜ அந்த பூர்வார்த்தம் சொல்லும். அதுதான் அந்த இது அனுசந்தானம். பலஸ்வரூபி சதுர்த்தந்த பதங்கள் பலஸ்வரூபத்தை நாராயணாய அப்படின்னா நாராயணனை கைக்கிறதுக்காக கைக்கிறதுனா பலம். அதே போல அங்க நமோ நாராயணாயா இருக்கு, இங்க ஸ்ரீமதே நாராயணாயா இருக்கு. துவயத்தில் நமஸ்திலும் அந்த ஸ்ரீமதே நாராயணா